ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் வந்ததுமே குமார் வேகமா வெளியில போயிடுவாரு. சக்திவேலும் குமார் எங்கடா போற, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் அழுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. அதுக்குள்ள குமார் வேகமா வெளியில போயிடுவாரு. முத்துவேல் கிட்ட போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது சக்திவேலும் பழனியும் அங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. முத்துவேல் நடந்ததை சொல்வாரு. குமார் தான் கீழே தள்ளி விட்டதாகவும் அவர் வேணும்னே தள்ளி விடல, அதனால குமார் மேல நான் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. கதிரி எந்த தப்பும் பண்ணல, அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு மட்டும் கேட்டுக்குவாரு. அவங்களும் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கோமதி வீட்டுல இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. பாண்டியன், சரவணன், செந்தில் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க கதிரை வெளியில கொண்டு வரதுக்காக. பழனி வந்திருந்த எல்லார்கிட்டையுமே குமார் தான் கீழே தள்ளி விட்டதுன்னு கதிரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ராஜி உட்பட சக்திவேலையும் மாரியவும் மாறி மாறி திட்டுவாங்க. காந்திமதி அம்மா கூட திட்டுவாங்க. எங்க அந்த குமார் எங்கடா போனா அந்த படுபாவி, தெரியலாத்தா, இப்பதான் நின்னுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் முன்னாடி, போலீஸ் எல்லாம் வந்ததும் எங்கிட்ட போயிட்டான் அப்படின்னு பழனி சொன்னதும் சக்திவேல் வேகமா வெளியில கிளம்பி போவாரு. குமார தேடித்தான் போவாரு. கதிரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனலா சக்திவேலு குமார கண்டுபிடிச்சு, ஏண்டா எங்க அண்ணனையே கீழே தள்ளி விடுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா, ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நாலார அறைவாரு. நான் என்னவோ பெரிய ட்விஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஒன்னும் ட்விஸ்டெல்லாம் இல்ல, சீரியலே முடிய போகுதுன்றாங்க. அதனாலயோ என்னவோ நேரடியா முத்துவேலு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. எப்படி இருந்தாலுமே சரவணனும் தங்கமயிலும் சேரணும். முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிற உண்மை வீட்டுக்கு தெரியணும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது, இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் வரைக்கும் இருக்கும். இடத்துல ஒண்ணு கவனிச்சீங்கன்னா சரவணன் தான் அஞ்சலி கிட்ட அஞ்சலிய கல்யாணம் பண்றதா வாக்கு கொடுத்திருக்காரு. எந்த இடத்துலயுமே அஞ்சலி சரவணன் கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ, நீ என்ன கல்யாணம் பண்ணி எதுவுமே சொல்லல. சொல்ல போனா சரவணா எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல அப்படின்னு தான் சரவணன் கிட்ட சொல்லுவாங்க அடிக்கடி. இதுலயும் மயிலு வேற பிரெக்னெண்டா இருக்காங்களா, சீரியல்ல சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னா அஞ்சலி இதுல இருந்து விலகி அவங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போற மாதிரி காட்டிடுவாங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் தங்கமயில ஒய்ஃபா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற சரவணனுக்கு குழந்தை பிறந்ததும் மனசு மாறலாம். இந்த மாதிரி தான் இனிமே கதைக்களம் திரும்பும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரியல் சீக்கிரமா முடிஞ்சிரும் பேசப்பட்டாலுமே இன்னும் கதை நிறைய இருக்குங்க. சுகன்யா கன்சீவா இருக்காங்க, மயிலுக்கு குழந்தை பிறக்கணும், மீனா செந்திலும் செட்டில் ஆகணும். ஏன்னா செந்தில் இப்பதான் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கியிருக்காரு. செந்தில் அதுல இருந்து எப்படி வெளியில வராரு, மீனா கிட்ட எப்படி மாற்றாரு, செந்திலும் மனசு மாறி மறுபடியும் செந்தில் மீனா பாண்டியன் குடும்பத்திலேயே வந்து சேர்ற மாதிரி இருந்தாதான் கதை நல்லா இருக்கும். அடுத்து அரசியோட கல்யாணம். குமார் கண்டிப்பா ஜெயிலுக்கு போக மாட்டாரு. அரசிக்கு ஜோடியா இருக்கணும்னோ என்னவோ கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அரசிக்கு ஜோடியா யாரை போட்டா நல்லா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.